கோல்டு வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா இது சேதாரம் சொல்றாங்க சார். வேஸ்டேஜ் கஸ்டமர்கிட்ட வேஸ்டேஜ் உள்ள பேமெண்ட் வாங்குறாங்க. அந்த வேஸ்டேஜ் யார்கிட்ட இருக்குது? யாரோட வேஸ்டேஜ்? அந்த வேஸ்டேஜ் என்ன பண்றாங்க? மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்லையும் ஒரு சேதாரம் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, அந்த கரெக்டான சேதாரம் போக அந்த வியாபாரிக்கு ஒரு 2% வச்சு விற்பார். அந்த 2% தான் கடைசியாக கழிச்சு விற்பார் ஒழிய மொத்தத்திலேயே வேஸ்டேஜ் இல்லாம எந்த பொருளுமே செய்யவே முடியாது சார். சேதாரம் இல்லாம ஒரு பொருள் செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் கஸ்டமருக்கு தெரியும் சார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, சேதாரம்னு 10% போறீங்கல்ல, அந்த தங்கம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்கிறாரு. அந்த தங்கம் 8% வரைக்கும் சேதாரம் ஆயிருக்கும் சார். 2% எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு 10% போடுவாங்க. அது எந்த பொருளுமே சேதாரம் இல்லாம செய்யவே முடியாது நகையை பொறுத்த அளவுல. இந்த சேதாரம் ஒரு பெரிய மேஜிக் பிரச்சனையாவே இருக்குன்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த சேதாரம்ங்கிறது முதல்ல எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு காலத்துல தங்கத்தை தனியா ட்ரேட் பண்ணக்கூடியவங்க கிடையாது. நீங்க தங்க நகை செய்யணும்னா நீங்க அந்த தங்க ஆசாரியை உங்க வீட்டுக்கு வரவழைச்சுதான் வீட்டுல வச்சு பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது அந்த தங்கத்திற்குரிய விலை இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கே அந்த வீட்டுக்காரர் தான் வருவார். வாங்கி கொடுத்து இவர் செய்யறது மட்டும்தான் ஒரு ஆசாரியினுடைய வேலையா இருக்கும். அப்படி செய்யும் போது அவர் தனக்குரிய பங்கு அதுல எடுத்துக்கிறது தான் சேதாரம். மெஷின் மேனுஃபேக்சரிங் வந்தாச்சு. மெஷின் மேனுஃபேக்சரிங் வந்த அப்புறம் இந்த விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப துல்லியமான சேதாரம்ங்கிறது கிட்டத்தட்ட 1% 2%க்கும் குறைவானதா ஆயாச்சு. ஆனா இன்றைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை விட்டு தருவதற்கு நகை செய்ய விற்கக்கூடிய நிறுவனங்கள் தயாராக இல்லைங்கிறது தான் நிதர்சனம்.